தொடர்வது விரைவு செய்திகள். 2019 முதல் 2021 வரை நாடு முழுவதும் 1,12,000 தினக்கூலிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் தினக்கூலிகள் தற்கொலை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் பூபேந்திர யாதவ் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் 2019 முதல் 2021 வரை நாடு முழுவதும் 1,12,000 தினக்கூலிகள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கடந்த 2021ஆம் ஆண்டில் மட்டும் 42,004 பேர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் 2019 முதல் 2021ஆம் ஆண்டு வரை 66,912 இல்லத்தரசிகளும் மாணவர்கள் 35,950 பேரும் சுயதொழில் செய்பவர்கள் 53,661 பேரும் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பூம்புகார் கலைக்கல்லூரி மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் 2வது நாளாக வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கல்லூரியில் குடிநீர், கழிப்பறை, வகுப்பறை இருக்கைகள், ஆய்வுக்கூடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை என மாணவர்கள் கூறுகின்றனர். கல்லூரியின் தன்னாட்சி அதிகாரத்தை புதுப்பிக்காததால் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து மாணவர்கள் பெறும் பட்டத்திற்கு அங்கீகாரம் இல்லாத சூழல் நிலவுவதாகவும் கல்லூரி முதல்வர் அறிவொளியின் நடவடிக்கைகள் மாணவ மாணவிகளுக்கு எதிராக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து மாணவர்கள் 2வது நாளாக போராட்டம் நடத்துகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே 11ஆம் வகுப்பு மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூலி தொழிலாளியின் 17 வயது மகள் கடந்த 2ஆம் தேதி 3000 ரூபாய் பணத்துடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி பேருந்து நிலையத்தில் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டார். அப்போது தன்னை தனி அறையில் அடைத்து வைத்து பலரும் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறியுள்ளார். அவரது தகவலின் பேரில் அன்றைய தினமே பாவனக்கோட்டையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து 12ஆம் தேதி முகமது ஷரீப், விஜய், ஜோஸ்பர் நாட்டிக் கைது செய்யப்பட்டனர். தற்போது ராஜ்குமார், சின்னக்கருப்பு, முத்துசெல்வம், வசந்தகுமார் ஆகியோர் கைதாகியுள்ளனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த 12ஆம் வகுப்பு மாணவர் தனியார் பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். எல்லப்பட்டியைச் சேர்ந்த மோகன்ராஜ் அரவக்குறிச்சியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தார். இவர் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக் கொண்டு தலையாரப்பட்டி பிரிவு அருகே சென்றபோது முன்னால் சென்ற வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றுள்ளார். அப்போது எதிர் திசையில் வந்த தனியார் பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு அரவக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் 2019ஆம் ஆண்டு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பாதுகாப்பு படையினர் அஞ்சலி செலுத்தினர். மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் சென்ற வாகனத்தின் மீது தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 40 CRPF வீரர்கள் மரணமடைந்தனர். வீரர்களின் ஒப்பற்ற தியாகத்தை நாம் எப்போதும் மறக்க முடியாது என்று ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி வீரர்களை நினைவில் கொள்வோம் என்று பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் MP ராகுல்காந்தி பயணித்த விமானம் வாரணாசி விமான நிலையத்தில் தரையிறங்க உத்தரப்பிரதேச அரசு அனுமதி மறுத்துள்ளது. பிரக்யராஜுக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்த ராகுல்காந்தி விமானம் மூலம் வாரணாசி சென்றுள்ளார். அங்கு அவரது விமானம் தரையிறங்க உத்தரப்பிரதேச அரசு அனுமதி மறுத்துள்ளது. இதனால் தனது பயணத்தை ராகுல்காந்தி ரத்து செய்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ராகுல்காந்தியின் செல்வாக்கு உயர்ந்து வருவது பாஜகவுக்கு பிடிக்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சி கருத்து தெரிவித்துள்ளது. செய்தியை பார்த்து வருகிறோம். தற்போது தூய்மை பணியாளர்கள் பேசிய சம்பளத்தை கொடுக்கவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். 648 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றும், ஆனால் வெறும் 421 ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டி தூய்மை பணியாளர்கள் தற்போது கோவையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெரால்டிடம் கேட்கலாம். ஜெரால்ட், முழுமையான விவரங்கள்.
சிவரஞ்சினி. தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து கடந்த ஆண்டு போராட்டம் நடத்தியிருந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் பார்த்தோம்னா 648 ரூபாய் என சம்பள உயர்வு அளித்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இப்போ தற்போது அந்த தீர்மானத்தின்படி அவங்களுக்கு சம்பளம் வழங்கப்படாமல் 421 ரூபாய் தான் தூய்மை பணியாளர்களுக்கான தினக்கூலி சம்பளம் வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் கோவை மாநகராட்சியில் நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் தற்போது தூய்மை பணியாளர்கள் தற்போது முற்றுகையிட்டுள்ளனர். தற்போது மாநகராட்சி ஆணையாளரிடம் தங்களுக்கான சம்பள தொகை எந்த அளவுக்கு குறைந்துள்ளது, அதற்கான காரணம் என்ன என்பதை கேட்பதற்காகவும் தங்களுடைய குறைகளை தெரிவிப்பதற்காகவும் தற்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. தற்போது அந்த தூய்மை பணியாளர் சங்கத்தின் சார்பில் நிர்வாகி ஒருவர் இருக்கார், அவரிடம் கேட்போம். இப்போ நீங்க என்ன கோரிக்கைக்காக வந்திருக்கீங்க? மாநகராட்சியில் நாங்கள் சொல்லலாம். போன வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதி நாங்கள் போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணதுல மாநகராட்சி மன்றம் தீர்மானம் நிறைவேற்றி தருவதாக சொன்னாங்க. 2 முறை ஏமாத்தின பிறகு 2 முறை ஸ்ட்ரைக் நாங்கள் தள்ளி வச்சோம். இப்போ கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நாங்கள் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறோம். இது கோவை மாவட்ட ஆட்சித்துறை அறிவிச்ச சம்பளம் 721 ரூபாய். ஆனால் எங்களுக்கு இவங்க அறிவிச்சிருக்கிறது 600 ரூபாய். அதுவே சட்டவிரோதமான கூலி. அந்த 648 ரூபாய் கூலி கூட இந்த பிப்ரவரி மாதம் வழங்குவதாக சொன்னா மாநகராட்சி நிர்வாகம் இன்னைக்கு 415 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஒரு நேரம் வேலை செய்யறது, இப்போ 2 நேரம் வேலை செய்யறாங்க, 3 கையெழுத்து போறாங்க ஒரு நாளைக்கு. அப்ப காலையில் 7 மணிக்கு வந்தா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலை செய்யறாங்க. 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறது 415 ரூபாய் சம்பளங்கிறது எந்த புள்ளில் வேலை பார்த்துக்கிறது. ஏற்கனவே மாண்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் சொன்னாங்க. கோவை மாநகராட்சியில ஒட்டுமொத்தமாக தொழிலாளிகள் உழைப்பை சுரண்டது இந்த அரசாங்கம் சொல்லி சொன்னாங்க மாநகராட்சி நிர்வாகம். இன்னைக்கு உழைப்புகளை சுரண்டி இன்னைக்கு தெரிந்தே 648 ரூபாய் அறிவிச்ச மாநகராட்சி ஆணையாளரை மேயர் எனக்கு 415 ரூபாய் செய்யறாங்கன்னா திட்டமிட்டு இந்த தொழிலாளர்கள் ஏமாத்துறாங்க, திருடுறாங்க. அன்னைக்கு திருடுகளை தடுத்து நிறுத்தணுங்கிறக்காக மாநகராட்சி மன்றம் இயற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் சம்பளம் கொடுக்கணும். அந்த சம்பளத்தை கூட கொடுக்க மாட்டாங்கிறாங்க. இன்னைக்கு மாண்புக்கு மேயர்கிட்ட முறையிட வந்திருக்கோம். சிவரஞ்சினி, தற்போது தூய்மை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அறிவித்த சம்பளமும் வரவில்லை, அதே போல மாநகராட்சியில் தீர்மானம் அறிவித்த சம்பளமும் வரவில்லை என்று தற்போது மாநகராட்சி ஆணையாளரை அலுவலகத்தில் நின்று கொண்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி ஜெரால். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் முதல் ஈரடக்கு மின்சார பேருந்து மும்பையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களில் 20 பேருந்துகள் வர உள்ளதாக மும்பை போக்குவரத்து கழக மேலாளர் லோகேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். இந்த பேருந்தில் சிசிடிவி கேமராக்கள், அவசர காலங்களில் அபாயத்தை தெரிவிக்கும் பட்டன்கள் உள்ளன. வழக்கமான பேருந்தில் 65 பயணிகள் செல்ல முடியும் என்ற நிலையில் இந்த மின்சார ஈரடக்கு பேருந்தில் 90 பேர் வரை பயணிக்க முடியும். டிக்கெட் வாங்குவதற்கு டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த முடியும். அடுத்த சில நாட்களில் இந்த மின்சார பேருந்து மும்பையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் வாசையில் சிக்னலில் நிற்காத காரை போக்குவரத்து காவலர் தடுத்து நிறுத்த முயன்றபோது காவலரை கார் மூலம் இடித்து பல மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் சென்ற 19 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த சம்பவத்தின் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து மாணிக்கூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் காரை இயக்கிய இளைஞரிடம் ஓட்டுநர் உரிமம் கூட இல்லை என்பதும் தெரியவந்தது. ரயில் பயணிகள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு ரயில் மதாத் செயலி மூலம் 37 நிமிடங்கள் தீர்வு காணப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் குறைகளுக்கு தீர்வு காணும் வகையில் 2019ஆம் ஆண்டு இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. குறுஞ்செய்தி, தொலைபேசி போன்றவற்றிலிருந்து பெறப்படும் குறைகள் இதன் மூலம் களையப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 2022-23ஆம் நிதியாண்டில் ஜனவரி மாதம் வரை 75,613 பயணிகளின் குறைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் காசர்கோடு தலப்பாடியில் கிரைண்டரில் துப்பட்டா சிக்கி இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயஷீலா என்பவர் தனது வீட்டின் அருகே உள்ள பேக்கரியில் பணியாற்றி வந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர் வழக்கம் போல் பேக்கரியில் உள்ள கிரைண்டரில் மாவு அரைத்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக துப்பட்டா கிரைண்டரில் சிக்கி நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதனால் தலையில் பலத்த காயமடைந்த ஜெயஷீலாவை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்தார். திரிபுராவில் வியாழக்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலையுடன் பரப்புரை ஓய்கிறது. 60 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலுக்காக வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடந்த 2ஆம் தேதி கடைசி நாள். இதனையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் தயாராகியுள்ளது. அந்த மாநிலத்தில் 36 இடங்களை பிடித்து கடந்த தேர்தலில் பாஜகவின் கை ஓங்கியிருந்தது. இந்நிலையில் ஆட்சியை தக்க வைக்க பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. வாக்கு எண்ணிக்கை தினத்தில் 12 மணிக்கு முன்பே பாஜக பெரும்பான்மையை பெற்றுவிடும் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் 16ஆம் தேதி பதிவாகும் வாக்குகள் வரும் 2ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன.
நியூசிலாந்தை கேப்ரியல் புயல் மற்றும் கனமழை தாக்கியதால் ஹேஸ்டிங்ஸ் நகரில் உள்ள புரூக்ஃபீல்டு பகுதியில் உள்ள பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. அந்நாட்டின் வடக்கு பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆக்லாந்தில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது. சில இடங்களில் மண் சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளன. செல்போன் சேவைகள், சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 2,25,000 வீடுகள் மின்சாரமின்றி பாதிக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்.